அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். அண்மையில் இணையதளத்தில் பதிவு பார்த்தாங்க. ஒரு மாணவி மது குடித்து, அளவுக்கு அதிகமாக மது குடித்து இறந்து போயிட்டாங்களாம். இந்த செய்தி கேட்கிறப்போ சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெண்கள்லாம் மது குடிக்கிறாங்க, நாடே கெட்டு போச்சுங்க அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் என்னங்க அளவுக்கு அதிகமாக மது குடித்தாங்கன்னா அப்போ அளவாக குடித்தா பரவாயில்லைங்க இன்னொரு பக்கமும், இன்னொரு பக்கம் என்னங்க அந்த சாராய கடையை திறந்து வச்சுருக்கிறாங்க இப்படின்னு அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு கருத்துக்கள் இணையதளங்களில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு சில விஷயங்கள் மனசில் தோணுச்சு, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் அந்த வீடியோ. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, விஷயம் என்னன்னாக்கா, ஒரு கல்லூரி மாணவி, 17 வயசு ஆன மாணவி அவங்களுடைய தோழியினுடைய வீடுகளுக்கு போகிறாங்க. போகும்போது மது குடிச்சிட்டே இருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாகிடுது, போதையில் படுத்துட்டான்னு பார்த்தா ஆளே கண்ணு சொருகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடிஞ்சு போயிடுது. இப்போ இதில் யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல்ல மது குடித்தவர் குற்றவாளி அப்படின்னு சேர்க்குறதா, இல்லை இந்த மது விற்றவர் குற்றவாளின்னு சேர்க்குறதா, இல்லை இந்த மது குடித்த பெண்ணை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களே அவங்கள குற்றவாளின்னு சொல்கிறதா, இல்லை தான் பொண்ணு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்க வைக்கிறாங்களே, இப்போ அதாவது பெற்றுட்டா மட்டும் போதும், மிச்சதெல்லாம் எவனோ எப்படியோ வாழ்ந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிற பெற்றவங்களை குற்றவாளியை சொல்கிறதா, அப்படிங்கிற இடத்துக்கு காவல்துறை நகர்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு உளவியலாக நீதிமன்றமும் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறோன்னு தெரியல. அது போகும், அந்த வழக்கு பற்றி விசாரிப்பான்னு சொல்லுங்களேன். நாம் ஒரு பொதுஜனமாக வெகுஜனமாக தவறு யார் இடத்துலன்னா முதல்ல நம்ம இடத்துல அப்படின்றத ஒத்துக்க வேண்டியிருக்கு, என்னையும் சேர்த்து. அது என்னப்பா நம்ம இடத்துல தவறுன்னு சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெண்கள் குடிக்கிறாங்க, அவர் குடிக்கிறார் இவர் குடிக்கிறார் அப்படின்னா முதல்ல குடிக்கிறது ஆண்களுக்கு குடிக்கலாம் பெண்கள் குடிக்கலாம் அப்படின்றத போல் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? இப்போ பெண்கள் குடிச்சிட்டு இப்போ ஒரு பெண் குடிச்சு இறந்து போனதான் நமக்கு செய்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்கள் குடித்தவங்க யாருமே இறந்தது இல்லையா? இறந்துருக்குறாங்க. அப்போ பெண் குடித்தா அதை செய்தியை பிரபலப்படுத்தி அதை பேசணுமா, அதுக்கான விஷயங்கள் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மது விற்கிறதுக்கான ஆட்சியை கொண்டு வந்து கொடுத்தது யார்? நாம தானே, நம்முடைய பெற்றோர்கள் தானே, நம்முடைய சொந்தக்காரங்க தானே. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கல் இருந்தது, சாராயம் இல்லை. அதற்கு பிறகு வர்றாங்க, எந்த திராவிடம் இதைத்தான் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் ஓட்டு கேட்கல. இலவசமாக அரிசி கொடுக்க போகிறோங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அந்த அரிசி இலவச பிச்சைக்கார அரிசிக்கு பயங்கி ஓட்டு போட்டிங்க, மயங்கி. அந்த மயக்கம் இன்னமும் தெரியல. இன்றைக்கி இலவச அரிசி தான், அதை தாண்டி ஒன்றும் சாதாரண ஒன்றும் பண்ணி கிழிச்சிடல. இன்றைக்கி இலவசமாக தான் அரிசி கொடுக்குறாங்க, நீங்களும் வரிசையில் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அன்னைக்கு இலவச அரிசி போட்டாங்க, அவங்களும் வரிசையில் வாங்கி திருட்டு சேர்த்து போயிட்டாங்க. ஆனால் அந்த ஓட்டை வாங்கிட்டு போனோம்ல, கோட்டை கட்டி கொடியே நல்லா சம்பாரிச்சு போயிட்டான். நமக்கு இன்னும் கடைசி மிஞ்சினது இலவச அரிசி தான். இப்போ இந்த சூழ்நிலைக்கு காரணம் யார்? வாக்காளர்களாக இருக்கிற நாம தான். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் தம்பி நினச்சிங்கன்னா, இப்போ இன்னொரு வீடியோ போட்டு விட்றேன், கொஞ்சம் பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்ட பகல் தான் இது. லண்டனில் நடக்கல, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்படியே ஸ்பீடு பிரேக்கர் தலைகாணி நினச்சிட்டு தலைமை படுத்து தூங்குறாப்புல. இதுதான் நிலைமை. இவர் ரோட்டில் படுத்துறதுலாம் வீடியோ வந்துச்சு, ரோட்டு ஓரமாக பல பேர் படுத்துருக்காங்க. இதுதான் நிலைமை இங்கே தமிழ்நாட்டில். இதுதான் நிலைமை. இங்கே திராவிட பானம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிடைக்குதுங்க, தறி கட்டு ஓடுதுங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஐயப்ப சாமி கோயில் சீசனில், அந்த முருகர் கோயிலுக்கு போகிற சீசனில் தான் மாலை போட்டு கொஞ்சம் குடிக்காமல் இருக்காங்க. இன்னும் சில சாமிகள்லாம் உருவாகணும் நாட்டுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு 10-20 சாமிகள் உருவாகி 12 மாதம் மாலை போடுறதுக்கான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் வச்சாக்க கொஞ்சம் இந்த வைப்ரண்ட் குறையும், இல்லைனா அதுவும் இருக்காது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறலாம் பக்தியில் போடுறது கொஞ்சம் பேர் குடிக்கக்கூடாது, வேறு வழி இல்லை, சொந்தக்காரன் குடிக்கிறான், அப்பன் குடிக்கிறான், சித்தப்பன் குடிக்கிறான், அண்ணன் தம்பி குடிக்கிறான்னு மாலையை போட்டு கட்டாயத்தின் அடிப்பில் குடியாமல் உட்கார வச்சிடுறாங்க. அப்படி தான் கொஞ்சம் பேர் திருத்தணுங்கிற ஐடியாவை தான் மாலையை போட்டு உட்கார வைக்கிறேன். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே டக்குனத்துக்கு முருகன் கோயிலுக்கு மாலையை போட்டு இன்னும் 40 நாள் விரதம் இருடா நீ அப்படின்னு போட்டு விட்றாங்க. இல்லைனா குடியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது போல். அப்படி ஆகிப்போச்சு இந்த நாடு. அதுக்கு காரணம் அவங்க இல்லை, அதை விற்கிறதுக்கான அரசாங்கத்தை கொடுத்த நீங்கள். மதுவுக்கு எதிராக போராடுறங்கிற பேரில் போய் 2 ஷட்டரை மட்டும் உடச்சிட்டு வந்தால், 2 கண்ணாடி கிளாஸை உடச்சி விட்டா, 2 பாட்டில் தூக்கி போட்டு ரோட்டில் உடச்சிட்டு சரியாயிருமா? 5 வருஷத்துக்கு ஓட்டு போடும்போது 1000 ரூபாய் பிச்சை காசு கொடுக்குறேன்,
மகளிர் உரிமை தொகை கொடுக்குறான், இலவசமாக அரிசி கொடுக்குறான், மிக்சி கொடுக்குறான், கேபிள் நெட்வொர்க்கை கொடுக்க போகிறான்னு சொன்ன உடனே பல் இடிச்சு வந்து ஓட்ட போட்டிக்கல நீங்கள் தான். இந்த 17 வயசு சிறுமி வந்து மது குடிச்சிட்டாங்க, அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டாங்க, நாடு கெட்டு போயிடுச்சு பாருங்க, பெண்கள்லாம் மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேசின உடனே சரியாயிடுமா? இது யார் சரிப்படுத்துவா? சரிப்படுத்துறதுக்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஓட்டு போடும்போது எல்லாருக்கும் தெரியுதுங்க, சாராயம் குடிக்கிற தப்புன்னு எல்லாருக்கும் தெரியுதுங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்க, குடிச்சிட்டு போனால் ஆக்சிடென்ட் ஆயிருந்து எல்லாருக்கும் தெரியுதுங்க, விபத்தாயிரம், மது மயக்கத்தில் போகும்போது சாராயம் கரெக்டாக தெரியாது, விபத்தாயி போயிரும் எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நடந்துட்டு தான் இருக்குது. தினம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 10 சாவாது விழுந்துட்டு தான் இருக்கு குடியால். ஏதோ ஒரு மாவட்டத்தில் எங்கேயோ இடத்துல குடிச்சிட்டு எவனோ ஒருத்த மேலே வண்டியை விட்றான், இல்லை ஏதாச்சும் இடத்துல இவன் விழுந்து செத்து போயிடுறான், இல்லை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இவன் குடிக்கிறான், அதை தடுக்க முடியாமல் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு, இல்லை குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்தி அடித்து கொண்டுடுறா, குடிச்சிட்டு குடும்பத்தை குடும்பப்படுத்தி கொண்டுடுறான், இல்லை இந்த குடியை நிறுத்துறதுக்காக குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிடுது, இல்லை இவன் குடிச்சுட்டு எவனா 2 பேர் வெட்டி போட்டுறான். இப்படி செய்தி தான் பத்திரிக்கை துறந்தா இருக்குதுங்க. தினம் 10 சாவு இளவு இந்த திராவிட பாண்டத்தால். அப்போ அது யார் எடுக்கிறது? ஆண் வாக்காளர்களா? ஆண் வாக்காளர்கள் மட்டும் நினச்சா திருத்திட முடியுமா அந்த நாட்டை? தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். பெண்களுக்கு உண்மையிலேயே சொந்தக்கார மது குடிக்கக்கூடாது, உண்மையிலே அவன் கணவனோ மனைவி கணவனோ சித்தப்பன் பெரியப்போ அப்போ அண்ணனோ தம்பியோ மது குடிக்கூடாதுன்னா பெண் வாக்காளர்களை தான் மனதை வைக்கணும். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். அதுலேயும் குறிப்பாக வாக்கு செலுத்துறதுமே ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் வாக்கு செலுத்துகிறாங்க. எல்லாருக்கும் சாராயம் குடிக்கிறது பிடிக்கல, ஆண்களுக்கும் பிடிக்கல, பெண்களுக்கும் பிடிக்கல. குடியார போய்ட்டு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. குடித்தா பொண்ணு தர மாட்டீங்க, எல்லாம் சரியாக தான் பண்ணுறீங்க. அப்போ எவன் தான் குடிக்கிறான்? டாஸ்மார்க்கில் வரிசையில் நிற்கிறவங்க லண்டன்லேருந்து வந்துட்டானா புறா வீரா? இல்லை அமெரிக்காவிலேருந்து வரிசையில் வந்து இங்கே வந்து மதுரை சொக்கம்பேட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்களா? திருமங்கலத்தில் பஸ் ஸ்டாப்பில் ஓரமாக இருந்து வாங்கிட்டு போகிறாங்களா? மதுரையிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? அப்படியா? பிரிட்டன்ல பிரான்ஸ்லேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வாங்குறோம் அதே ஊருக்காரன் தானே. அப்புறம் ஓட்டை மட்டும் போடும்போது மட்டும் ஓட்டும் நீங்கள் தான் போடுறீங்க, அந்த சாராயமும் வேண்டாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அந்த டாஸ்மார்க்கை கிராஸ் பண்ணி போகும்போது என்னது குடியார போய் ஊராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது நீங்கள் தான். ஓட்டு மட்டும் போடும்போது அந்த வியாக்கியானம் எங்கே போகுது? எங்கே போகுது? அந்த அறிவு அப்படி மறந்துடுதா? ஓட்டு போடும்போது அதே கோட்டரை கொடுத்து மறுபடியும் ஓட்டும் கேட்குறான். சத்தியம் பண்ணிடுறான்ல, பால் அடி சத்தியம் பண்ணணும், ஓட்ட மாற மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அதே களவாணிப்பட்டு நீங்கள் திருப்பி கேட்கலாம்ல, நான் சத்தியம் பண்ணுறேன்டா, இதே மாதிரி நீங்கள் சத்தியம் பண்ணு, சாராயத்தை விற்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு கேட்கலாம்ல. காந்தி ஜெயந்தி வந்தால் சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்கிறீங்க, ஏன் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் தான் நிப்பாட்டணுமா? அப்போ உங்களுக்கு வந்து தினம் 365 நாள் ஒரு காந்தி பிறக்க வைக்கணும் போல இருக்குது நாட்டில். அப்படி செஞ்சுருமா? காந்தி ஜெயந்தி 365 நாளும் கொண்டாடிடுவோம் தமிழ்நாட்டில், சரியாக போயிடும். திராவிட பாண்டத்தை நிப்பாட்டினா தான் இங்கே பல உண்மைகள் மக்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அறிவு திறக்கும், அரசியல் புரிதல் வரும். நாம் ஏன் ஓட்டு போடணும், சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன, பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன, பஞ்சாயத்து தலைவருடைய வேலை என்ன, வார்டு கவுன்சிலோட வேலை என்ன, மாவட்ட கவுன்சிலோட வேலை என்ன, இவ்வளோ பேர் இருக்கும் சேர்ந்து என்ன வேலை? ரோடு போடுறது, தண்ணி விடுறது. ஒரு காமெடியில் சொன்ன மாதிரி அதே தான் வருது. ரோடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, பேருந்து சீர்படுத்துறது, நமக்கான அரசு வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறது, புதிய திட்டங்களை வைக்கிறது. இதெல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் அதே வேலை தான். எல்லாரும் சேர்ந்து இதே ஒரே வேலை செய்கிறாங்க, வேலை நடக்கலை. காரணம் என்ன? அதை கேட்க முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் 12 மணிக்கு கடை திறப்பேன், அதுக்கு முன்னாடி போயிடணும். இல்லை கூலிங்காக பீர் கிடைக்காது, 6 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி போயிடணும், வேலையை முடிச்சு சீக்கிரம் போயிடணும், கூட்டமாக இருக்குது. கடை அடைக்கும்னா நைட்டு 9 மணிக்கு ஃபோன் நினைக்கிறீங்க. இங்கே தான் பிரச்சனை. ஏன்னா கடை அடைக்கும் முன்னே வீட்டுக்கு 2 பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க இருக்குது, 2 இட்லி வாங்கிட்டு போகணும், தோசைமாக வாங்கிட்டு போனால் தான் வீட்டுக்கு உள்ளே போகணும், வீட்டுக்கு போய் தோசை ஊற்றி சாப்பிடணும் அப்படின்ற ஆண்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுப்போம். அப்படி இருக்கிறவெல்லாம் எப்படிப்பட்ட பாவப்பட்டவனா இருக்கேன் ஊருக்குள்ளே. இன்றைக்கி மது குடிக்காதனா பைத்தியக்காரங்கிறான். இவனை பொண்ணுக்கு பேர இருப்பேனா, ஒன்றும் பீடி சேர்த்து குடிக்க மாட்டேறான், அப்படி ஒன்றும் இல்லை, கெட்ட பழக்கம் இல்லைங்கிறேன். இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதோ நினைக்கிறாங்க. உண்மையிலங்க நாட்டுக்குள்ளே நான் நிஜமாக கேட்குறேங்க, உண்மையிலே இந்த மது குடிக்காத ஆண்களை பார்த்து அவரோட மாமனார் மதிக்கிறது இல்லை, தாலி கட்டின பொண்டாட்டி மதிக்க மாட்டா. நிஜமாக நான் விளையாட்டு சொல்ல, நிஜமாக தான் நடக்குது. இந்த உலகத்தில் மது குடிக்காத ஆண் நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க. உண்மையிலே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவன் ஒரு பைத்தியக்கார போய் கொண்டு வச்சு பேசிக்கிட்டு போட சரக்கை போடுன்னு போகிறாங்களே தான் 2 இழுவையை போடும்டா கூட தான் மதிக்கிறாங்க. இது நான் இவன் ரொம்ப மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்றவன உலகத்தில் தேடுறீங்க. அப்படி ஒருத்தன் வந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அவனை வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி ஒருத்தன் சட்டமன்ற உறுப்பினர் நின்னா தான் அவனை ஏறெடுத்து பார்க்குறது இல்லை, அவன் பாராளுமன்றத்துக்கு போனாலும் ஏறெடுத்து பார்க்குறது இல்லை. அப்புறம் நாடு நல்லாயிரணும், ஊருக்குள்ளே குடியாரம் எவனுமே இருக்கப்படாது. ஆனால் வீட்டில் ஒருத்தன் குடியாரம் இல்லாமல் இருந்தால் அவனை மதிக்கிறதும் இல்லை.
எவனுமே குடிக்கப்படாத நினைக்கிறீங்க. குடிக்காத ஒருத்தன், மது பற்றி யோசிக்காத ஒருத்தன், வரதட்சணை வாங்கப்படாத நினைக்கிறீங்க. வரதட்சணை வாங்காத ஒருத்தன் தேர்தல்னா ஓட்டும் போடுறதில்லை. இப்படிப்பட்ட மானங்கட்ட மக்கள் இருக்கிற இந்த இந்தியாவில் தான் உங்களோட நாங்களும் அரசியலில் இருக்கிறோம் அப்படின்றத ஜீரணிக்க முடியல எங்களால். ஏன்னா இங்கே ஒருத்தர் நினச்சிட்டா மாற்ற முடியாது. நான் ஒருத்தர் நல்லவனை தேடி பார்த்து ஒரு ஓட்டை போட்டால் மாற்றிட முடியாது. நான் எதுக்காக உங்களுக்கு அரசியல் விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு ஏதாவது புதிய அரசியல் மாற்றம் வந்துடும் அப்படின்ட்டா, நான் ஒருத்தன் நல்ல ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு 1000 பேராக சேர்ந்துட்டா என் தொகுதியாவது மாறிடுமான்னு பார்க்குறேன். அவ்வளோதான், அந்த நப்பாசை தான். தமிழ்நாட்டில் முழுக்க ஒரு 10,000 பேர் சேர்ந்துட மாட்டானா? ஒரு நல்லவனா 10,000 பேர் டீமாக ஒரு சேர்ந்துட மாட்டாங்களா? இந்த 10,000 பேர் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட மாட்டாலும் பார்க்குறேன். விவேகானந்தர் தான் சொன்னாராம், 100 இளைஞர்கள்ட்ட என்கிட்ட கொடுங்க, 100 பேர் 100 பீப்புள்ஸ் என்கிட்ட கொடுங்க, இந்த இந்தியாவை மாற்றி கட்டுறேன்னு. அது முடியாது, தெரிஞ்சு போச்சு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. நம்ம ஆன்லைனில் இந்த கருத்துக்களை பேசிக்கிட்டே போட்டே வரது மூலமாக ஒரு 10,000 பேர் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை கேட்டுக்கிட்டே வந்தோம்னா, அவன் சிந்தனையில் நல்ல கருத்துக்களை விதைச்சிக்கிட்டே வந்தோம்னா, ஒரு 10,000 பேராவது இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான உதவிகளை செய்வாங்க. அவங்க இன்னொரு 10,000 பேர் உருவாக்குவாங்க. அப்போ இந்த இந்தியா ஒரு மாற்றத்தை சந்திக்குங்கிற ஆசையோட பேசி போடுறேன். நீங்கள் திருந்துருவீங்க நம்பிக்கையில் இல்லை. இதை கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் இனிமே மது குடிக்க நினச்சா குடிக்க மாட்டார் நம்பிக்கையோட. நீங்கள் நல்ல வாக்காளர்களாக மாறிடுவீங்க நம்பிக்கையோட கொண்டு நான் பேசலை. இனிமேல் ஓட்டு போட போகிற ஒருத்தன், எம்எல்ஏக்கு சம்பளம் இவ்வளோ தான் போல இருக்குது, இந்த சம்பளத்தில் இவ்வளோ கோடி கிட்டுறாங்களே, திருட்டு பேர் இருப்பாங்க இவ்வளோ இருக்க அப்படின்னு யோசிக்கிறதுக்காகத்தான் நான் வீடியோ பேசுகிறேன். சரி, என் மன கருத்துக்களை பேசிட்டேன். மது குடிக்கிற அந்த மது குடித்ததால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு நாம தான் பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா, நான் சரியாக ஓட்டு போட்டேன், நான் பொறுப்பு இல்லை, நான் கையை கழுவிடலாம், பியூர் மிஸ்டர் பர்ஃபெக்ட், நல்ல கை க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய கரங்களும், நான் நல்லவனை பார்த்தா ஓட்டு போட்டிருக்கிறேன், நான் இந்த பாவத்தில் எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறவங்க கீழே எழுதுங்க. அது என்ன, இயேசு சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொன்னப்போ ஒருத்தன் சொன்னானாமா, என்ன அந்த சிலுவையில் அறைய தண்டனை கொடுத்தவன், இந்த பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த பாவத்தில் என்னை சேர்த்துக்காதுன்னு கை கழுவிட்டேன்னு சொன்னாலும், அதுமாதிரி இந்த பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் அதில் கை கழுவிடுறேன், நீங்களும் இந்த பாவத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கையை கழுவுங்க. வேறு வழி இல்லை. உண்மையிலே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேலாவது திருந்துங்க. இந்த நாட்டில் மது விற்கப்படுறதுக்கும், இந்த இழுவையை போட்டு கஞ்சா போட்டுட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கும், கொலைகளை பண்ணுறதுக்கும், திருட்டு நடக்கிறதுக்கும், அயோக்கியத்தை நடக்கிறதுக்கும் இத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் போட்ட ஒரு ஓட்டு தான். ஒவ்வொருத்தரும் யோசித்து ஓட்டு போட்டோம்னா மாற்றம் வந்திருக்கும். யோசிப்பீங்க நம்பிக்கையோட. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.